வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம கிச்சன்ல ஆல்மோஸ்ட் தினமும் யூஸ் பண்ற ஒரு கீரை. ஆனா அதோட முழு பயன் நமக்கு தெரியாத ஒன்று. அதுதான் கொத்தமல்லி. இது கார்னிஷ்க்கு மட்டும் கிடையாது. இது ஒரு நேச்சுரல் மெடிசின்னு சொல்லலாம். இது டைஜஷனுக்கும் நல்ல ஹெல்ப் பண்றதா இருக்கு. அது மட்டும் கிடையாது, டீடாக்ஸுக்கு சப்போர்ட் பண்றதாவும் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல கொத்தமல்லியின் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், யாருக்கு அதிகம் நல்லது, வெயிட் லாஸுக்கு எப்படி உதவியா இருக்கு, எப்படி இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கொத்தமல்லினா என்ன? கொத்தமல்லி ஒரு அரோமேட்டிக் ஹெர்புன்னு நம்மளுக்கு தெரியும். இதுல 2 வகை இருக்கு. நம்ம தாராளமாக கொத்தமல்லி இலையை அதிகமாக டெய்லி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி கொத்தமல்லி விதையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இலை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா ஸ்பைஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மசாலா அரைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பவுட்ருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இலையில் விட்டமின் சியும், விட்டமின் ஏ, விட்டமின் கே இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்குது. இந்த கொரியாண்டர் சீடில் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்தா ப்ளோட்டிங் குறையும், கேஸ் ப்ராப்ளமும் குறையும். இதனால் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் கொத்தமல்லி நேச்சுரல் டீடாக்ஸ் ஹெர்பாக கன்சிடர் பண்ணப்படுது. நம்மளுடைய பாடியில் அன்வான்டட் டாக்ஸிஸை வந்து வெளியேற்ற வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது ஒரு லோ கலோரி ஹை ஃப்ளேவர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அப்பிடைட் கண்ட்ரோலுக்கு இன்டைரக்டாக இது உதவி பண்ணுது. இதனால் வந்து வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லியாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்ல உதவியாக இருக்குது. கொத்தமல்லி விதையை வந்து சில பேர் தண்ணியில் ஊற வச்சு குடிப்பாங்க. இதனால் சுகர் லெவல் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண உதவி பண்ணுது. அதனால பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி சாதம், டீடாக்ஸ் வாட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நல்லா சூப்பில் வந்து கார்னிஷ் பண்ணி சாப்பிட்லாம். சேலடில் ராவாக சேர்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் டிப் பார்த்தீங்கன்னா, ஹீட் அதிகம் கொடுக்காதீங்க. லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நியூட்ரிஷன்ஸை வந்து ப்ரிசர்வ் ஆகும். அடுத்தது இதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சீக்கிரமாக அப்படி கெட்டு போயிடும். ஒரு மாதிரி ஈரப்பட்டு கொல கொலன்னு ஆகிடும். வாஷ் பண்ணாதீங்க. இனிஷியலி இதை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் இது யூஸ் பண்ணணுன்னா வாஷ் பண்ணாதீங்க இனிஷியலி. அதே போல் டிஷ்யூ பேப்பரில் நல்லா சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நல்லா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வருது. கீழே ஒரு ஒயிட் கலர் ட்ரே மாதிரி வச்சு வரும். அதனால வந்து நீங்கள் கொத்தமல்லி அது மேலே க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் அந்த ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி வைக்கும்போது கொத்தமல்லி வந்து நிறைய டேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து கொத்தமல்லி யாரும் அவாய்ட் பண்ணுறது கிடையாது. சில பேருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணணும் கிடையாது. எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அளவாக எடுக்கும்போது தான் அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கும். இந்த கொத்தமல்லியை வச்சு நம்ம ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்குங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை போடுங்க. கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சமாக சீரகத்தூளை போட்டுக்கோங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல லைட் ஃபீல் உங்களுக்கே இருக்கும். அவ்வளோதான். கொத்தமல்லி ஒரு கார்னிஷ் மட்டும் கிடையாது. இது ஒரு டெய்லி ஹெல்த் பூஸ்டர்னு சொல்லலாம். நம்ம கிச்சனில் ஆல்ரெடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லேயே ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாகவும் இது இருக்குது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.